இது கொடியில் வளர்கிற அடுக்கு குண்டு மல்லிங்கிறதுனால நான் கிரவுண்ட் கார்டனில் வச்சு மேலே டெர்ரஸ்க்கு ஏற்றி விட்டுருக்கேன். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த செடி இன்னொன்று வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 ஸ்டெம் இதுலேருந்து கட் பண்ணி எடுத்து பதியம் போட்டு பார்த்தேன். ஆனால் ஒன்று கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வளரல. அதனால இந்த தடவை வந்து டேரெக்டாக செடியில் இருக்கும்போதே அப்படியே பதியம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கட்டாயம் அது வந்து 2 மாதம் கழித்து நம்ம எடுக்கும்போது அதில் நல்லா வேர் விட்டுருக்கோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த பிரான்ச் எது மண்ணோட தரையில் நீட்டிகிட்டு இருக்கோ அந்த பிரான்ச்செல்லாம் நான் சூஸ் பண்ணி அந்த இடத்துல பக்கத்துலேயே பள்ளம் போட்டு அந்த செடியை ஸ்டெம்மை வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து நம்ம இதை திறந்து பார்த்தோம். 2 மாதம் கழித்து அந்த சைடில் இருக்கிற பிரான்ச்சை கட் பண்ணிவிட்டு மண்ணோட அந்த வேரோடு சேர்த்து நம்ம எங்கே நடவு பண்ணணுமோ அங்கே பண்ணிக்கலாம். இது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வேர் விட்டுரும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னோடய சைல்ட்ஹுட்லேயே நான் இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஸ்டெம் போல் நான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒரு சிலர் இதை விரும்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் மல்லிகை செடியை எப்படி பதியம் போடுவீங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஹாப்பி கார்டனிங்.